தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானை சீண்டிய திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சீமானை சீண்டிய திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் திராவிடத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசியுள்ளார். அதாவது திருமாவளவனை தாண்டி, விடுதலை சிறுத்தைகளை தாண்டி திராவிடத்தை ஒருவனாலும் அழிக்க முடியாது என்று கூறியுள்ளார். அதாவது திருமாவளவனை தாண்டி, விடுதலை சிறுத்தைகளை தாண்டி திராவிடத்தை ஒருவனாலும் அழிக்க முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய போராளிகளா? நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய போராளிகளான்னு கேட்குறேன். கூலிக்கு மாரடிக்கிறவங்க, கொடுக்குற காசுக்கு கூவுறவங்க நீங்கள் போராளிகள் மாதிரி பேசுகிறீங்க. உங்களுடைய பேரில் என்ன இருக்குது? பட்டம் எழுச்சி தமிழர். உண்மையிலேயே நீங்கள் தமிழரா? நீங்கள் தமிழரா திராவிடரா என்பதை தெளிவுபடுத்துங்க. நீங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறீங்களா? நீங்கள் தமிழனை ஆதரிக்கிறீங்களா? இல்லை திராவிடத்தை ஆதரிக்கிறீங்களா? தெலுங்கனை ஆதரிக்கிறீங்களா? அதில் ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க. எழுச்சி தமிழர் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் திராவிடத்துக்கு செம்பு தூக்குறது, திராவிடத்துக்கு வக்காலத்து வாங்குறது சரியான செயல் அல்ல. அதனால் அந்த எழுச்சி தமிழர் அப்படிங்கிற பட்டத்தை தூக்கி வீசிட்டு திராவிட தலைவன், எழுச்சி திராவிடன் அப்படிங்கிற பெயரை வச்சுக்கோங்க. நீங்கள் திராவிடத்துக்கு வக்காலத்து வாங்குறீங்கல்ல, உங்கள் கட்சிக்காரவங்க பேர்லாம் ஏன் தமிழில் மாற்றுறீங்க? அதை தெலுங்கில் மாற்ற வேண்டியதானே? திருமாவளவன் டூ தங்கப்பாண்டியன் டூ வன்னி அரசு டூ அப்படின்னு பேரை மாற்றிக்க வேண்டியது தானே? தெலுங்கில் பேரை மாற்றிக்கோங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை பற்றி தான் பேசணும், தெலுங்கை பற்றி பேசக்கூடாது, திராவிடத்தை பற்றி பேசக்கூடாது. அது திருமாவளவனை தாண்டி, விடுதலை சிறுத்தைகளை தாண்டி திராவிடத்தை ஒருவனாலும் அழிக்க முடியாது. ஏன்னா தேர்தல் நெருங்கிருச்சுல, அதனால் அப்படி தான் பேசுவீங்க. ஏற்கனவே 6 சீட்டில் 4 சீட்டு தான் ஜெயிச்சிங்க. திமுக இந்த தடவை 4 சீட்டு தான் கொடுக்கும், அதுக்கு மேலே தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 4 சீட்டு தானே ஜெயித்தேன், அந்த 4 சீட்டு தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் 15 சீட்டுங்கிறீங்க. உங்களை கழட்டி விட போகிறாப்பில் இருக்காங்க திமுக கூட்டணியிலேருந்து. அதனால் திராவிடத்தை அழிக்க முடியாது சொல்லி திமுகவுக்கு இப்போ ஐஸ் வைக்கிறீங்க, காக்கா வைக்கிறாங்க, காக்கா பிடிக்கிறீங்க. உங்களை மாதிரி ஒரு அரசியல் புரோக்கர் யாரையுமே கிடையாது, அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. ஒத்த சீட்டுக்கு 2 சீட்டுக்கு போய் அறிவாலயத்தில் போய் அடப்பெடுக்கிறதுக்கு போயிருக்கவங்க நீங்கள். கொள்கையை காற்றுல தூர வீசிட்டு ஆதி திராவிடர்கள் பேரை பயன்படுத்தி அரசியல் லாபம் அடைஞ்சிருக்கீங்க. எம்எல்ஏ பதவி, எம்பி பதவின்னு. இந்த ஆதி திராவிட மக்களுக்காக வேண்டி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? வேங்கை வயல் கிராமத்துக்கு இன்றைக்கி வரைக்கும் போகலை. உங்களை போகக்கூடாதுன்னு திமுக தடை போட்டிருக்கு. அதுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வேங்கை வயலுக்கு நீங்கள் திமுக பேச்சை கேட்டு வேங்கை வயலுக்கே திருமாவளவன் போகலை. தமிழ்நாட்டில் எத்தனை கோயிலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க கோயிலுக்குள்ளேயே போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் சாதி ரீதியாக படுகொலை செய்யப்படுறாங்க. இதை என்றைக்காவது திமுக கிட்ட பேசியிருப்பீங்களா? தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை காண்பித்து அரசியல் பிழைப்பு நடத்துகிற நீங்கள் என்னைக்கையாவது தனித்து போட்டிக்கிட்டு என்னுடைய வாக்கு வங்கி 1%, 2% காமிச்சிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நீங்கள் தனித்து போட்டிக்கிட்டு உங்களால் தேர்தலில் போட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு கவுன்சிலர் வார்டில் கூட ஜெயிக்க முடியாது. ஒரு சட்டசபை தேர்தலில் 1000 ஓட்டு கூட வாங்க முடியாது. ஒரு பாராளுமன்ற தேர்தலில் 10,000 ஓட்டு கூட வாங்க முடியாது. இதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியோட நிலைமை. ஆனால் இன்றைக்கி திமுகவை காக்கா பிடிக்கணுங்கிறக்காக வேண்டி விடுதலை சிறுத்தைகளை தாண்டி, திருமாவளவனை தாண்டி திராவிடத்தை யாராலும் ஒழிக்க முடியாது. திராவிடம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. திராவிடம் இந்த நாட்டை சுரண்டினது தான் மிச்சம், கொள்ளையடிச்சது தான் மிச்சம். 1967 இன்றைக்கி திராவிடம் தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சிருச்சு. திராவிடம் பேசியே தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சிட்டான். அதுவும் இந்த கருணாநிதி குடும்பம் கொள்ளையடிச்சிட்டான். கருணாநிதி குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தன் பேர்லையும் 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது. அந்த குடும்பத்தை இன்றைக்கி திருமாவளவன் வக்காலத்து வாங்குறாப்புல. திருமாவளவனே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க பேரை சொல்லி தான் இன்றைக்கி கோடி கோடியாக சொத்து சேர்த்துருக்காப்புல. அதுதான் உண்மை. அமலாக்கத்துறை திருமாவளவன் வீட்டில் ஏன் சோதனை நடத்த மாட்டேங்குதுன்னு தெரியல. இன்றைக்கி சொல்கிறாப்புல, விடுதலை சிறுத்தைகளை தாண்டி திருமாவளவனை தாண்டி திராவிடத்தை
அழிக்க முடியாது ஒருவனாலும் சீமானை தான் சொல்கிறாப்புல. சீமான் உங்களை மாதிரி கொள்கையை காற்றுல பறக்க விட்டவர் கிடையாது, சரிங்களா? கூலிக்கு மாரடிப்பவர் கிடையாது, வாங்குகிற காசுக்கு கூவுறவர் கிடையாது. தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கார். அதனால தான் சீமானுடைய வாக்கு வங்கி இன்றைக்கி உயர்ந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஓட்டு பொறுக்கி அரசியல் பண்ணுறீங்க. ஒத்த எம்பி சீட்டுக்கும் ஒத்த எம்எல்ஏ சீட்டுக்கும் போய் அறிவாலயத்தில் கூடி குறுகி நிற்கிறவங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் பேரை சொல்லி நீங்கள் வாக்கு வங்கியை காமிச்சு நீங்கள் அரசியல் ஆதாயம் சம்பாதிச்சு கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு இருக்கவங்க. நீங்கள் தனிச்சுன்னு பாருங்கள். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உங்களை தேர்தலில் புறமுதுகிட்டு ஓட செய்வாங்க, தோற்கடிப்பாங்க. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. சும்மா அந்த வாய்ஸ் அவுடெல்லாம் விடாதீங்க. ஒருவனாலும் அளிக்க முடியாது. திராவிடம் வர சட்டசபை தேர்தலில் பாருங்கள், 200 தொகுதிகளில் திமுக தோல்வி அடைவது உறுதி. 200 தொகுதிகளில் திமுக தோல்வி அடைவது உறுதி. கருணாநிதி குடும்பத்தின் கடைசி முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதை புரிஞ்சுக்கோங்க.